வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட். ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலராக இந்த யூபிஎஸ் இன்வெர்ட்டர் சம்மந்தமாக. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் மாறணுங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வெரி யூஸ்ஃபுல் வீடியோ. ஹையஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் அது எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான். ஏன்னா நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். மற்றதெல்லாம் பிக்சட் டெக்னாலஜி, ரொம்ப ரேர் இந்த சேஞ்சஸ் எல்லாம். ஆனால் எலக்ட்ரானிக் அப்படி இல்லை. ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கங்க, அடுத்த நாளே ஒரு மாடிஃபிகேஷன். ஒரு எல்இடி டிவியாக அடுத்த நாளே வேறு ஒரு மாடிஃபிகேஷன். அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ப்ராசஸரில், பேனலில், ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸில் ஏகப்பட்டது. இதுதான் எலக்ட்ரானிக்ஸ். அப்போ எவ்வளோ வேகமாக எலக்ட்ரானிக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ வேகமாக நம்மளையே அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம நிலச்சி நிற்க முடியும். இல்லைன்னா ஃபீல்டு விட்டு வெளியே போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்கிறது தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்க்குற வீடியோ பார்த்திங்களா, என்ன கொடுத்துருக்கேன். இதில் சிம்பிளாக ஒரு 4 பல்ப் லோடு கொடுத்துருக்கேன். இந்த எல்இடி பல்ப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் கனெக்டர் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஏசி மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 10 ஆம்பியர் 12 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஃபீஸபிள் ரெசிஸ்டர். இந்த இடத்துல ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா. வேறு என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஹீட்ஸிங் பிளேட்டில் 3 பவர் ஆம்பிளிஃபையர் டிரான்சிஸ்டர் இருக்குது. 3 டிரான்சிஸ்டர் இருக்குது. வேணால் கொஞ்சம் உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இதுதான் அதில் இருக்குது. 3 டிரான்சிஸ்டர். என்ன டிரான்சிஸ்டர் அப்படின்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். ஒரு பல்ப் மட்டும் ஆன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், பேட்டரியோட ப்ளஸ்ஸுக்கு சப்ளை கொடுக்குறேன். நல்ல பிரைட்னஸ், பக்கா பிரைட்னஸ். ஓகேவா. பாருங்கள், சர்க்யூட்டில் பாருங்கள். 4வது இங்கே இருக்குது. நல்ல பிரைட்னஸ், பக்கா பிரைட்னஸ் வருது. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், அதேமாரி நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டர், நெக்ஸ்ட்டு எல்இடி பல்ப், அதுவும் பிரைட்டாக இருக்கும், பக்கா பிரைட்டில் இருக்கும். நான் வேணால் 2 இது மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த 2ஐயும் ஆன் பண்ணிடுறேன். 2 எல்இடி பல்ப் லோட் பண்ணிக்கேன். டிஃப்ரெண்ட் வாட்டில் இருக்குது, பக்காவாக இருக்குது. ஓகேவா. ஓகே. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணுது. எல்லாமே கம்ப்ளீட்டாக பக்கா ஒர்க் பண்ணுது. இதுதான் இந்த சர்க்யூட். இதில் பாருங்கள், இந்த ஹீட்ஸிங் பிளேட்டில் இருக்கக்கூடிய 3 டிரான்சிஸ்டர் இருக்குது. 3 டிரான்சிஸ்டருமே பவர் ஆம்பிளிஃபையரில் உபயோகப்படுத்தக்கூடிய டிரான்சிஸ்டர். பிஎன்பி டிரான்சிஸ்டர் 2SA 1943. ஏற்கனவே பவர் ஆம்பிளிஃபையர், சப் ஆம்பிளிஃபையர் இதிலெல்லாம் இந்த பவர் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்போம். சேம் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிரான்சிஸ்டருடைய கரண்ட் ஹேண்ட்லிங் ஜாஸ்தி, ஆப்ரேட்டிங் வோல்ட் ஆல்சோ ஹை. இந்த யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு ஏதாவது ஐசி யூஸ் பண்ணியிருக்கோமா? எந்த ஐசியும் யூஸ் பண்ணலை. ஓகேவா. எந்த ஐசி யூஸ் பண்ணலை. கம்பேரட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது. கிரிட்டிக்கலான ஆசிலேட்டர்ஸ் எதுவும் கிடையாது. சிம்பிளாக வேறு ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. எந்த காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணல. ஆனால் என்ன பண்ணுறோம், மறுபடியும் பாருங்கள் ஒர்க் பண்ணுது, பக்காவாக இருக்கும். ஓகே. இதோடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம், இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்க பற்றியெல்லாம் சொல்ல போகிறோம். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஏன் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, அதுதான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் நிறைய வேலை செஞ்சிட்ருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும். ஓகேங்களா. அவங்களுக்கெல்லாம் இந்த எலக்ட்ரானிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்புன்னு இந்த சேனல் மட்டும்தான். ஆன்லைன்லேயே ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரியே இன்வெர்ட்டர் பண்ணலாம். மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நாமளே அசம்பிள் பண்ணால் ரொம்ப குறைவான விலையில் பண்ண முடியும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லை, இந்த யூபிஎஸ் இன்வெர்ட்டர் இந்த சர்க்யூட் ஃபீச்சரில் ஏதாவது நமக்கு ஹெல்ப்பாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக. ஏன்னா கரண்ட் இல்லைன்னா மட்டும்தான் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அப்பேரன்ஸ் மாதிரி யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லாம் இருந்துச்சு. வசதியாக இருக்கிறவங்க மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவாங்கன்னு இருந்தது. ஆஃபீஸில், பேங்க்கில் இந்த மாதிரி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அங்கே தான் பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல்
சாதாரண ஒரு பாமர மக்களும் என்ன பண்ண முடியும், ஒரு யூபிஎஸ் இன்வெர்டர் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி சோலார் பேனல் எல்லா பக்கம் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோலார் எனர்ஜியை உலகம் முழுக்க இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நாளைக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். சோலார் பேனல் மட்டுமா, விண்டு மில் மூலியமாகவும் நம்ம கரண்ட் எடுக்கலாம். ஸோ எப்படி எடுத்தாலும் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டரி வேணும். அந்த வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட் வேணும். விண்ட் இல்லாத பொழுது, சூரியன் ஃபெயிலியர் அல்லது ஒரு நைட் டைம், இந்த மாதிரி டைமில் அப்போது நம்ம எனர்ஜியை ஸ்டோர் பண்ணியிருக்க எனர்ஜியை ஒரு யூபிஎஸ் ஆர் இன்வெர்ட்டரில் கொடுத்து நம்ம ஏசி வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன டிவைஸ் வேணாலும் ஒர்க் பண்ண வைக்கலாம், அதனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக இந்த நாலேஜ் ஃபியூச்சரில் எல்லாருக்குமே தேவைப்படும். ஆனால் எடுத்துனே நம்ம யூபிஎஸ் இன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்குள்ளே வர முடியாது. ஒரு பேசிக்காக பிரின்சிபல்ஸ்லாம் தெரியணும். எல்லா காமன்ஸினுடைய பேர் தெரியணும், சிம்பிள் தெரியணும், ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியணும், மல்டிமீட்டரில் செக் பண்ண தெரியணும், அந்த காம்பனன்ட்ஸை உபயோகப்படுத்தி ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணியிருக்கணும். இந்த பேசிக் நாலேஜுக்காக தான் அந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 உங்களையே படிக்க சொல்கிறேன். இதுக்கு படிப்பு முக்கியம் தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஓகேங்களா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது மறுபடியும் 1 செகண்ட் இப்போ பார்க்கலாம். நான் பல்ப் மறுபடியும் கொடுக்குறேன், சப்ளை கொடுக்குறேன். பாருங்கள், 2 பல்ப் எரியுது. நான் மறுபடியும் இந்த 2 ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு பல்ப் லோடு அதிகமாக இருக்கிறதுனால. ஓகேவா? சரி, இப்போது இந்த சர்க்யூட் ஒர்க் பண்ணுது இல்லையா, இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா எடட் பண்ணிக்கணும்னா நத்திங், எதுவுமே கிடையாது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியும். இன்வெர்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று இருக்கும், பவர் பேக் பேட்ரி ஒன்று இருக்கும், தென் இந்த இடத்துல இருக்கும் டிரைவ் சர்க்யூட். 3 பிஎன்பி டிரான்சிஸ்டர் 2SA 1943 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வரும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் இது சர்க்யூட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கண்டிப்பாக சர்க்யூட் நான் கொடுப்பேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பட்டன் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? வீடியோ நாளைக்கு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.